ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களை தொடர்ந்து வந்து சேரும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க, அந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம் வந்து. இப்படி ஒரு படத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம அப்படி சொல்கிறோம்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சர்வைவல் வந்து எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நிரூபித்ததான் இந்த படம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு தீவு மாதிரியான ஒரு ஏரியா. ரெண்டு சைடும் மலை, நடுவில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தண்ணி. இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு 2000-3000 பேர் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஸோ இந்த கிராமம் வந்து என்னன்னு கேட்டால் கீழே ஒரு ஏரியாவும் மலைக்கு மேலே ஒரு போர்ஷனாகவும் நமக்கு வந்து காமிக்கிறாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே இருக்கிற இந்த கிராமம் தான் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான இடம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட கடந்த ஒரு 30லேருந்து 50 ஆண்டு காலம் வரைக்கும் இதில் வந்து என்னன்னு கேட்டால் நிறையா வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சுனாமிகள் வந்து தாக்கியிருக்கு. ஏகப்பட்ட டிசாஸ்டர் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. அப்படி இருந்தும் மக்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தன்னோட அன்றாட வாழ்வை வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி ஒரு தருணத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அங்கே உள்ள ஒரு ஸ்டேஷன், அதாவது என்ன ஸ்டேஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆற்றோட தண்ணி வந்து வாட்டர் லெவல் எப்படி இருக்கு, ரெண்டு மலையோட டென்சிட்டி என்ன, அதோட லெவல் எப்படி இருக்கு, இது வந்து எதுவும் சரிஞ்சு இரிஞ்சு விழுமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான வேலைகள்ல நம்ம ஹீரோ வந்து இருக்காரு. இவரோட சார்ந்த ஒரு டீம் மாதிரி ஒரு 5 பேர் குழு வந்து ஒரு டீம் வேற இருக்காங்க. இவங்களுக்கு ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுதான். இவங்க வந்து ஒரு பிரைவேட் ஏஜென்ட் மூலமா இந்த ஒர்க்கை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இவங்களுக்கு தெரியும், ஒரு அரைகுறையா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி ஒரு தருணத்துல ஹீரோவுக்கு ஒரு அழகான குடும்பம், ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒய்ஃபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலில் வந்து வேலை பார்க்குறாங்க, கஸ்டமர் சப்போர்ட்டாக இருக்காங்க. இப்படி ஒரு தருணத்தில் என்ன ஆகுது, இவர் டெய்லி இவரோட ரொட்டீன் ஒர்க்கில் திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா கிரவுண்ட் வாட்டரோட லெவல் வந்து என்னன்னா கீழே கம்ப்ளீட்டாக டவுன் ஆயிடுது ஒரு 2 ஏரியாவில் மட்டும். அப்போ இவருக்கு ஒரு சந்தேகம் வருது, ஏன் திடீர்னு கிரவுண்ட் வாட்டரோட லெவல் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டீம்ல என்ன சொல்றாங்க, இது அப்பப்போ வந்துட்டு போறது தானப்பா, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்ம வந்து இது கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணுற, எனக்கு என்னமோ ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுங்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பாட்டுக்கு வேலையை மட்டும் பாரு அப்படின்னு. இப்படி ஒரு தருணத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ஃப்ரெண்டு 2 பேர் கீழே அண்டர் கிரவுண்டில் போய் வந்து செக் பண்ணுறதுக்காண்டி கீழே உள்ளே போகிறாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேற ஒரு இடத்துல இருந்து லேப்டாப்பை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா அவர் நினச்ச மாதிரியே வாட்டரோட லெவல் சருன்னு கீழே வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படியே கம்ப்ளீட்டாக. டக்குன்னு வந்து இன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுக்குறாரு, நீங்கள் 2 பேர் தயவு செய்து மேலே வாங்க, எது நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் முதல்ல மேலே வந்துட்டு கீழே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் மேலே வர்றதுக்குள்ள ஒருத்தன் ஆள் வந்து அவுட் ஆகிடுறான். இன்னொருத்தர் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மேலே வர முயற்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையே பிரட்டி போடுற அளவுக்கு இவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, இந்த சம்பவத்துல இருந்து ஹீரோவோட குடும்பம் தப்பிச்சுச்சா, சுற்றி உள்ள கிராமங்கள் எல்லாம் தப்பிச்சுச்சா அப்படிங்கிறதுக்கான விடை தான் இந்த படம். ஸோ இந்த படத்துல 2 பேர் செம்மையா நடிச்சிருக்காங்க. ஹீரோவான கிறிஸ்டோபர் அண்ட் வந்து அவருக்கு மனைவியா நடிச்சிருக்கக்கூடிய ஆனே. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா நடிப்புல மிரட்டி விட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமான நடிப்பு. இவங்க நடிப்புனாலதான் படம் ஃபுல்லா வந்து என்ன அப்படிங்கிறத நமக்கு விறுவிறுப்பா பார்க்க முடியுது, ஒரு இயற்கையா நம்மளால ஒன்றி பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் இவங்களோட நடிப்பு மட்டும்தான். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோர் உதாக். ஸோ இவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். செம்மையான ஒரு பிரசன்டேஷன், ரைட்டிங்ல கொண்டு வந்தது அப்படியே என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிரசன்டேஷன்லயும் கொண்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு 35 நிமிஷம் உங்களுக்கு ஏதோ வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ டிராமாவா தான் போகும். ஆனா அந்த 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து படத்தை பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல ஜெர்க்கா உங்களுக்கு மிரட்டி விட்டுருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தி வேவ் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பேரு. ஸோ செம்மையான ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம். இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேமிலியோடு உட்காந்து ரசிக்க வேண்டிய ஒரு தரமான ஒரு படம்.
ஸோ மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.